ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாருங்க, நம்ம துணியை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கரைப்பகுதியும் இந்த மாதிரி சேமா தான் மடிச்சு போடணும். ஓகேங்களா? இப்படி பாதியோட மடிச்சு போடக்கூடாது. இந்த கரைப்பகுதியும் சேமா வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம ரெண்டா மடிச்சு போடணும். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் கெட்ட பக்கமா தான் உங்களுக்கு நான் மடிச்சு போட்டிருக்கேன். நல்ல பக்கம் உள்ள வச்சிருக்கேன். ஓகேங்களா? கீழே நம்ம பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுறலாம். ஓகேங்களா? பாருங்க, பட்டி மடிச்சு தைக்க நம்ம 2 இன்ச் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அளவு பிளவுஸ பாருங்க, இந்த மாதிரி 2ஆ மடிச்சு போட்டுக்கலாம். இப்ப நம்ம பின் துண்டு தான் நம்ம கட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது போல பாருங்க, பிளவுஸோட மடிப்பு பகுதியும் துணியோட மடிப்பு பகுதியும் சேமா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி. இது பட்டி மடிச்சு தைக்க நம்ம 2 இன்ச் விட்டுறணும். இந்த கோட்டு பகுதியை ஒட்டியே பாருங்க, இந்த இடுப்பு பகுதியை நம்மளுக்கு கரெக்டா வரணும். இந்த கழுத்து பகுதியை இப்படி அகட்டி வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? இதே இந்த மாதிரி பாருங்க, கரெக்டா இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அகண்ட மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் கழுத்து அகலமா போயிரும். ஓகேங்களா? இந்த பிளவுஸ் நம்ம டெய்லிஸ்க்கு போட்டு நம்மளுக்கு ரப்பர் மாதிரி இழுத்துருக்கும். ஓகேங்களா? அதனால இப்படியே நம்ம இப்ப பாருங்க, இந்த மாதிரியே நம்ம போட்டுறக்கூடாது. கரெக்டா பாருங்க, மடிப்பு பகுதியும் நம்மளுக்கு சேமா இருக்கணும், இங்கேயும் சேமா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அந்த ஷோல்டரோட மடிப்பு பகுதிக்கு நேரா ஒரு லைன் போட்டுட்டு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக இன்னொரு லைன் 1/2 இன்ச் ஹைட்ல நம்ம குறிச்சுக்கலாம். 1/2 இன்ச் மட்டும்தான் எல்லாத்துக்குமே தையல் விடணும். இப்ப கழுத்து அகலத்துக்கு பாருங்க, அந்த கழுத்துக்கிட்ட ஒட்டியே நம்ம ஒரு லைன் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் முன்னாடி குறிக்கணும், பின்னாடி குறிக்க கூடாது. அதே மாதிரி ஷோல்டர் கிட்டையும் பாருங்க, தையலுக்கு நேரா ஒரு கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக சேர்த்து இன்னொரு 1/2 இன்ச் குறிச்சுக்கலாம். இப்ப கழுத்து உயரம் பாருங்க, நேரா குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மேல ஏத்தி குறிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, ஆம்கோல் சைடு கரெக்டா நம்ம அந்த வளைவு ஷேப் கரெக்டா வச்சுக்கலாம். பாருங்க, கரெக்டா அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நேரா ஒரு கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மேல ஏத்தி குறிக்கணும். ஓகேங்களா? இப்ப மார்பு சுற்றளவுல ஒரு பகுதி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வளையம் வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம மார்பு சுற்றளவுல ஒரு பகுதியா நம்ம எடுத்துக்கணும். துணியை இழுக்க கூடாது. ஓகேங்களா? இழுத்தீங்க அப்படின்னா அளவு மாறி போயிடும். இழுக்காம நார்மலாவே வச்சுக்கணும். பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோல அளவு குறிக்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.